அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்பர் ஒன் கடத்தல் என்கிற இந்த நகைச்சுவை கதை மிகவும் வித்தியாசமான ஒரு கதை. 3 நபர்களுக்குள் யார் நம்பர் ஒன்னாக வருவது என்கிற ஒரு போட்டி. போட்டியில் ஜெயிக்க தனித்தனியே கோடீஸ்வரர்களை கடத்துகிறார்கள். யார் அதிகமான அமௌண்ட் வாங்குகிறார்களோ அவர்கள்தான் நம்பர் ஒன் என்று முடிவாகிறது. யார் நம்பர் ஒன்னாக வருகிறார்கள் என்பதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறேன். நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, சூப்பரான ஒரு டீ கடைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டீ தினம். அருமையான ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இந்த டீ தினத்தை கொண்டாடிட வேண்டியது தான். டீ வர்ற வரைக்கும் பேப்பரை பார்ப்போம். என்னது, பேப்பரில் புதுசாக ஒரு செய்தியும் இல்லையே. ஆஹா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பழைய பேப்பரு. ஆறுமுகம், என் பையன் ஆரம்பத்தில் கிளாஸ் ஃபஸ்ட்டு, அப்புறமா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, இப்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டுயா. ஃபஸ்ட்டு வந்ததுனால அவனுக்கு என்ன மரியாதை தெரியுமா? ஆறுமுகம், எப்போவுமே நம்பர் ஒன்றுக்கு தாயா மதிப்பே. ஆஹா, நாம் நினச்ச மாதிரியே கரெக்டாக சொல்லிட்டானே ஐயா. நம்பர் ஒன்று தான் எப்போவுமே பெஸ்ட்டு. பேப்பரில் நியூஸ் இல்லைன்னா என்ன, இது நல்ல நியூஸாக இருக்கே. எதையாவது பண்ணி எப்படியாவது நம்ம டீமில் நாம் நம்பர் ஒன்னாக வந்தே ஆகணும். ஆமாம், அப்போ தான் நமக்கும் மரியாதை. ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி ஒரு கட்ட வேண்டியது தான். மச்சான், இப்போதைக்கு ஃபீல்டுலேயே எங்கால் தான் நம்பர் ஒன், புரிஞ்சதா? டேய், நம்பர் ஒன்னாக வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி வந்துட்டோன்னு வச்சுக்க, நமக்கான மரியாதையே வேறு லெவல்டா. கரெக்டாக தான் சொல்கிறான். நாமளும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? எப்படியாவது நம்ம டீமில் நாம் நம்பர் ஒன்னாக வந்தே ஆகணும். ஆமாம், வரலன்னா நமக்கு மதிப்பே இருக்காது. அப்பாடா, செல்ஃபோன் கடைக்கு வந்தாச்சு. தம்பி, கூட்டுத்தொகை 1 வர்ற மாதிரி நம்பராக ஒன்று கொடுப்பா. என்ன சார், 1 உங்களுக்கு லக்கி நம்பரா? ஆமாயா, என் பேரை கூட்டினா 1, நான் குடியிருக்கிற வீட்டோட நம்பரு 1, என் டேட் ஆஃப் பர்த்து 1. நம்பர் 1 லக்கி நம்பர் மட்டும் இல்லை. என்னோட டீமில் இது வரைக்கும் இந்த பாஸ்கர் தான் நம்பர் 1 இருந்துட்டு வர்றேன். ஓகே சார், நம்பர் 1 வர மாதிரியே பார்த்து தந்துடுறேன். 6 hours later. டேய், நாம் 3 பேரும் தனியாக வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? சைலண்ட்டாகவே இருக்கீங்க, ஏதாச்சும் பேசுங்கடா. அதான் பாஸ், என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏண்டா, நீயாவது ஏதாவது பேசேண்டா. நானும் யோசிச்சுட்டு தான் பாஸ் இருக்கேன். இவனுங்க பேசுகிற மாதிரி தெரியல. நான் நம்பர் ஒன்னாக இருந்துட்டு உங்களை பேச சொன்னது தப்பு. நானே பேசுகிறேன். நாம் 3 பேரும் சென்னைக்கு வந்து 3 மாதம் ஆச்சு பாஸ். 3 மாதத்துக்கு இன்னும் 5 மணி நேரம் இருக்குது. ஆஹா, இதெல்லாம் எவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க. ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் பாஸ். பரஞ்சோதி, பத்மநாபன் 2 பேரும் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு தானே பாஸ் இருக்கும். ஏண்டா, என்ன எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிறீங்களேடா. ஓகே பாஸ், சொல்லுங்க. வர வர பாஸுங்கிற மரியாதையே கொஞ்சம் கூட இல்லை. சரி, போட்டும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதுக்கு மேலேயும் நாம் சும்மா இருந்தால் அது வேலைக்கு ஆகாது பாஸ். வேலையே இல்லாமல் தானே பாஸ் நம்ம சும்மா இருக்கோம். ஆஹா, ஒரு டைலாக்கு நம்மளை பேச விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. தங்க கடத்தலில் நமக்கு பயங்கரமான லாஸ் ஆயிடுச்சு. எப்படி பாஸ்? தங்கமே நம்மளோடது இல்லையே. டேய் முட்டாள், எப்போ கடத்தணுமோ அப்போவே அது நம்ம தங்கம், புரியுதா? எப்படி பாஸ்? நாம் இன்னொருத்தங்கிட்ட இருந்து கடத்தணும், அந்த தங்கத்தை வேற ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டானே, அப்புறம் எப்படி தங்கம் நம்மளோடது ஆகும்? ஆஹா, பாஸாக இருக்கிற நம்மளை லூஸ் ஆக்கிடுவாங்க போல இருக்கே. கொஞ்சம் பில்டப் பண்ணி பேச விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பாஸ், அடுத்து என்ன பாஸ் பண்ணுறோம்? 3 பேருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே
அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். பாஸ், இது வரைக்கும் நாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதே இல்லையே பாஸ். இன்னைக்கு போகிறோம், போதுமா? எந்த ஹோட்டலுக்கு பாஸ் போகிறோம்? தெருமுனையில் இருக்குதே தள்ளு வண்டி, அங்கே தான் போகிறோம். என்ன பாஸ் ஹோட்டல்னு சொல்லிங்க? தள்ளு வண்டியும் ஹோட்டல் தான்டா.